சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவில் 7.7 டிக்டர் நிலநடுக்கம். இலங்கைக்கு சுனாமி அச்சுறுத்தல் இல்லை என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. யாழில் தொடரும் நீதியின் ஓலம் 2 போராட்டம். ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரை முன்னிட்டு நகர்வு. இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட ஷிரான் பாசிக் துபாயில் பெரும் கோடீஸ்வரராக இருந்ததாகவும் தகவல். சிறைச்சாலை அதிகாரிகளின் தகவல்களை ரகசியமாக திரட்டிய நபர் கைது. கோஸ்மாலியுடன் இணைந்து தீட்டிய சதி திட்டம் அம்பலம். கிழக்கில் 8 லட்சம் பெறுமதியான பாட நூல்கள் திரட்டு. பழைய காகித கடைக்கு விற்ற சாரதி உட்பட 2 கைது. இந்தியாவின் 80வது சுதந்திர தினம். தமிழக புனித ஜார்ஜ் கோட்டையில் முதன்முறையாக தேசிய கொடி ஏற்றி வைத்த விஜய். தொடர்பான விரிவான செய்திகள். இந்தோனேஷியாவின் மையப்பகுதிக்கு அருகே இன்று காலை ஏற்பட்ட 7.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தை அடுத்து அந்த பிராந்தியத்துக்கு ஆழிப்பேரலை எச்சரிக்கையை விடுக்கப்பட்ட போதிலும் இலங்கைக்கு சுனாமி அச்சுறுத்தல் ஏதும் இல்லை என்று ஸ்ரீலங்காவின் வானிலை ஆய்வுத்துறை அறிவித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி இலங்கையின் கடலோர பகுதிகளுக்கு எந்த சுனாமி அச்சுறுத்தலும் இல்லை என்றும் நிலைமை பாதுகாப்பாக உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டில் இந்தோனேஷியாவில் சுமத்ரா தீவை 9.1 டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் தாக்கிய பின்னர் இலங்கை உட்பட நாடுகளை பேரழிவுகரமான சுனாமி தாக்கியதால் ஏற்பட்ட பேரழிவில் மொத்தமாக 2,20,000க்கும் மேற்பட்டோர் பலியான நிலையில் அங்கு இன்று இடம்பெற்ற இந்த நிலநடுக்கம் பரவலான அச்சத்தை இலங்கையிலும் ஏற்படுத்தியது. எனினும் இன்று ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் இலங்கைக்கு தற்போது சுனாமி அச்சுறுத்தல் இல்லை என ஸ்ரீலங்காவின் வானிலை ஆய்வுத்துறை அறிவித்துள்ளது. உள்ளூர் நேரப்படி இன்று சனிக்கிழமை அதிகாலை கிழக்கு இந்தோனேஷியாவின் புளோரஸ் தீவுக்கு அப்பால் 7.7 டிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் மற்றும் இந்தோனேசிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியதும் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டு ஆயிரக்கணக்கானவர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தின் தகவலின்படி முதலாவது நிலநடுக்கத்தை அடுத்து 3 பின் அதிர்வுகள் ஏற்பட்டதாகவும் ஆழமற்ற நெருக்கடியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் கடற்கரையோரங்களில் வசிக்கும் மக்களை உடனடியாக பாதுகாப்பான உயரமான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டது. இந்த நிலநடுக்கத்தின் ஆரம்பகட்ட மதிப்பீடுகளின்படி உயிரிழப்புகளும் சேதங்களும் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாமேரு துறைமுகத்தில் ஒரு கட்டடம் இடிந்து விழுவதை சமூக ஊடகங்களில் வெளியான ஒரு காணொளி காட்டியது. தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரும் நீதியின் ஓலம் 2 போராட்டம் இன்று 2வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டம் எதிர்வரும் 17ஆம் திகதி வரை நடைபெறவுள்ளது. உலகளாவிய ரீதியில் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினம் நெருங்கி வரும் நிலையில் ஐநா மனித உரிமை பேரவையின் 63ஆம் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் ஆரம்பத்தில் தொடங்கவுள்ள நிலையில் நேற்று யாழ்ப்பாணம் செம்மணி புதைக்குழி பகுதியில் நீதியின் ஓலம் 2 போராட்டம் ஆரம்பமாகியுள்ளது. கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட நீதியின் ஓலம் முதற்கட்ட போராட்டத்தின் 2ஆம் கட்டமாக முன்னெடுக்கப்படும். இந்த போராட்டம் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை நடத்தப்படும் என இந்த போராட்டத்தின் ஏற்பாட்டுக்குழுவாறு தாயக சேரணி அறிவித்துள்ளது. தொடர்ந்து 4 நாட்களுக்கு இடம்பெறும் இந்த போராட்டத்தின் இறுதி நாளான 17ஆம் தேதி வடக்கு கிழக்கின் அனைத்து மாவட்ட மக்களின் பங்களிப்புடன் ஒரு பேரணி யாழ் நகரில் நடத்தப்படும் எனவும் இந்த பேரணி முடிவில் ஐநாவிற்கு ஒரு முறையீட்டு மனு கையளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாயில் கைது செய்யப்பட்ட பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான ஷிரான் பாசிக் நேற்று இரவு இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். அவருடன் மேலும் 2 சந்தேக நபர்களும் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர்.
துபாயில் கைது செய்யப்பட்ட பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான ஷிரான் பாசிக் நேற்றிரவு 8:48 மணியளவில் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். ஏர் அரேபியா சேவையின் 3L708 எனும் விமானம் மூலம் அபுதாபியிலிருந்து சந்தேக நபர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தனர். தேகவள்ளி கல்லபோவில பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய ஷிரான் பாசிக் சர்வதேச காவல்துறையினரால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட ஒருவராவார். இவர் கடந்த 2018 ஆண்டு ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் கடந்த மே மாதம் 26ஆம் தேதி துபாய் காவல்துறையினரால் இவர் கைது செய்யப்பட்டார். கடந்த ஈரான் அமெரிக்க மோதலின் போது ஐக்கிய அரபு ராஜ்யம் மீது தாக்குதல் நடத்துவதற்காக ஈரான் பயன்படுத்திய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோ காட்சிகளை தமது கையடக்க தொலைபேசியில் வைத்திருந்த போதே அந்த நாட்டு பாதுகாப்பு படையினரால் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அத்துடன் இவரை விசாரணைக்கு உட்படுத்துவதற்காக அமெரிக்காவும் தம்மிடம் ஒப்படைக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இவர் துபாயில் பெரும் கோடீஸ்வரராக தலைமறைவாக இருந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சிறைச்சாலை அதிகாரிகள் குறித்த தகவல்களை ரகசியமாக திரட்டி வந்ததாக கூறப்படும் நபர் ஒருவரை சகல்புர காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குறித்த சந்தேக நபர் புதிய மெகசின் சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த கைதியின் நெருங்கிய நண்பன் எனவும் வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள கொஸ்மல்லி என்ற பாதாள உலக குழு தலைவருடன் இணைந்து பாரிய திட்டம் ஒன்றை தீட்டியதும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சிறைச்சாலை அதிகாரிகள் தொடர்பான தகவல்களை ரகசியமாக திரட்டி வந்ததாக கூறப்படும் நபர் ஒருவர் சகஸ்புர காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் அண்மையில் புதிய மெகசின் சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மையின் போது உயிரிழந்த கைதி ஒருவரின் நெருங்கிய நண்பர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு தெஹ்வேளை வட்டாரப்பள வீதியில் இடம்பெற்ற இரட்டைகொலை சம்பவத்தில் சந்தேக நபரின் உந்துருளியை செலுத்தியவரே குறித்த நபர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் புதிய மெகசின் சிறைச்சாலை மோதலுக்கு 3 நாட்களுக்கு முன்னரே இவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தார் எனவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள கொஸ்மர்லி எனப்படும் பாதாள உலகக்குழு தலைவருடன் சந்தேக நபருக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த சந்தேக நபரின் கைபேசியை சோதனையிட்ட காவல்துறையினர் அவருக்கும் கொஸ்மெல்லிக்கும் இடையிலான பல தொலைபேசி உரையாடல்களின் குரல் பதிவுகளை கைப்பற்றியுள்ளனர். குறித்த உரையாடல்களில் சிறைச்சாலை அதிகாரிகள் பற்றிய திரட்டப்பட்ட தகவல்களும் அவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதற்கான ஆயத்தங்கள் குறித்த உரையாடல்களும் அடங்கியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் வருடாந்தம் 2 லட்சத்துக்கும் அதிகமான வழக்குகள் இணக்க சபைகளால் தீர்த்து வைக்கப்படுவதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். அத்துடன் பிரதேச செயலக பிரிவு மட்டத்தில் செய்யப்படும் சமூக அடிப்படையிலான இணக்க சபைகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். தேசிய இணக்க தின விழா நிகழ்வில் நேற்றைய தினம் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு இணக்க செயலாக்கத்திற்கு ஒரு விசேட ஆண்டாக குறிப்பிட முடியும் எனவும் இம்முறை வரவு செலவு திட்டத்தின் மூலம் இணக்க சபை ஆணைக்குழுவிற்காக 800 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இந்த நிதி ஒதுக்கீட்டின் மூலம் தாமதம் அடைந்திருந்த பயிற்சி பட்டறைகளை நடத்துவதற்கும் சமரசாளர்களை நியமிக்கும் பணிகளை சரியான முறையிலும் சரியான நேரத்திலும் மேற்கொள்வதற்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காணி பிணக்குகள் தொடர்பில் விசேட இணக்க சபைகளை 25 மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் கடந்த வருடத்தில் அமைக்க முடிந்ததாகவும் அத்துடன் நீதிமன்றங்களை சென்றடையும் நிதி சார்ந்த பிணக்குகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்காக விசேட நிதி பிணக்குகள் இணக்க சபைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவற்றின் முதற்கட்டமாக கொழும்பு, கம்பகா, அனுராதபுரம், பொலனறுவை, கண்டி மற்றும் முரடாகலை ஆகிய 6 மாவட்டங்களிலும் விசேட நிதி பிணக்குகள் இணக்க சபைகளை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான திட்டங்கள் மூலம் நீதிமன்ற கட்டமைப்புகள் இருக்கும் அழுத்தத்தை குறைப்பது மட்டுமன்றி மக்களுக்கு விரைவான, நியாயமான மற்றும் அமைதியான முறையிலான பிணக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பதே தமது முக்கிய நோக்கமாகும் எனவும் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார்.
ஸ்ரீலங்கா கல்வி வெளியீட்டு திணைக்களத்தினால் கிழக்கு மாகாண மாணவர்களுக்கு விநியோகிப்பதற்காக வழங்கி வைக்கப்பட்ட சுமார் 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான பாடநூல்கள் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த பாடநூல் தொகுதியை ஏற்றிச் சென்ற வாகன சாரதி குறித்த புத்தகங்களை பழைய காகித கடைக்காரர் ஒருவருக்கு விற்று பணத்தை பெற்றுக் கொண்டுள்ளதாக காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தலங்கம காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கிழக்கு மாகாண மாணவர்களுக்கு விநியோகிப்பதற்காக வெளியிடப்பட்ட 19,892 பாடநூல்களை கொண்டு செல்வதற்காக கல்வி வெளியீட்டு திணைக்களத்துடன் ஒப்பந்தம் செய்திருந்த பியகம பகுதியில் உள்ள நிறுவனம் ஒன்றிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து கடந்த மே மாதம் குறித்த நிறுவனத்திற்கு சொந்தமான வாகன சாரதியினால் குறித்த புத்தக தொகுதி பொறுப்பேற்கப்பட்டிருந்தது. எனினும் புத்தக தொகுதி சரியாக ஒப்படைக்கப்படவில்லை என்ற தகவல் கிடைத்ததை அடுத்து கல்வி வெளியீட்டு திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் அண்மையில் தலங்கம காவல் நிலையத்தில் இது தொடர்பாக முறைப்பாடு செய்திருந்தார். இது தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த காவல்துறையினர் குறித்த வாகன சாரதியை கைது செய்ததுடன் அவர் குறித்த புத்தக தொகுதியை இடைக்கு பழைய காகித கடைக்காரர் ஒருவருக்கு விற்றுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதற்கமைய அந்த புத்தக தொகுதியை கொள்வனவு செய்த நபரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது குறித்த பழைய காகித கடைக்காரர் குறித்த புத்தகங்களை பேலியகுட பகுதியில் உள்ள பழைய பத்திரிகை மற்றும் காகிதங்களை அரைக்கும் நிறுவனம் ஒன்றிற்கு விற்பனை செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது. பொது போக்குவரத்து பேருந்துகள் நிறுத்தும் இடங்களை மறைக்கும் வகையில் ஏனைய வாகனங்களை நிறுத்துவதற்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கையை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த விடயத்தினை காவல்துறையினர் அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளனர். பேருந்து நிறுத்தங்களில் ஏனைய வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் பேருந்துகளை வீதியின் நடுவே நிறுத்த வேண்டிய நிலை ஏற்படுவதுடன் இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் பயணிகளின் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையும் உருவாவதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். தற்போது மாற்றுத்திறனாளிகள் சக்கர நாற்காலிகள் மூலம் பயணம் செய்யக்கூடிய பேருந்து சேவையொன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதால் பேருந்து நிறுத்தங்களில் குறித்த பேருந்துகளை நிறுத்துவதற்கு ஏதுவாக எந்தவித தடைகளும் ஒன்று இருக்க வேண்டும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இவ்வாறு ஏனைய வாகனங்களை நிறுத்துவதால் மாற்றுத்திறனாளிகள் மட்டுமன்றி ஏனைய பயணிகளும் பேருந்துகளில் ஏறும் போதும் இறங்கும் போதும் ஆபத்தான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாகவும் காவல்துறையினர் சுட்டிக்காட்டுகின்றனர். இதற்கமைய இது தொடர்பில் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளதுடன் பேருந்து நிறுத்தத்தை அணுகுவதற்கு 30 மீட்டருக்குள் வெளியேறும் திசையில் 150 மீட்டருக்குள்ளும் வாகனங்களை நிறுத்துவது அதன் மூலம் தடை செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் பேருந்து ஒதுக்கிடங்கள் கொண்ட பேருந்து நிறுத்தங்களில் அணுகும் திசையில் 15 மீட்டருக்குள்ளும் வெளியேறும் திசையில் 10 மீட்டருக்குள்ளும் ஏனைய வாகனங்களை நிறுத்துவது அந்த வர்த்தமானி மூலம் தடை செய்யப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு வல்லிபுனம் செஞ்சொலை படுகொலையின் 20ஆம் ஆண்டு நினைவு தினம் நேற்று வவுனியாவில் உள்ள தனியார் விடுதியில் நினைவு கூறப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு வல்லிபுனம் பகுதியில் அமைந்திருந்த செஞ்சோலை வளாகத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட கொடூர வான் தாக்குதலின் 20ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு வவுனியாவில் உள்ள தனியார் விடுதியொன்றில் மிக உணர்வுபூர்வமாக நேற்று இடம்பெற்றது. தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் குழுமத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற குறித்த நிகழ்விலும் படுகொலை செய்யப்பட்ட மாணவிகளின் நினைவாக பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்ட மாணவிகளின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டிருந்தது. அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ப சத்தியலிங்கத்தினால் படுகொலை செய்யப்பட்ட மாணவிகளின் நினைவாக நினைவு பேருரையும் மாற்றப்பட்டிருந்தது. இந்தியாவின் 80வது சுதந்திர தினம் இன்று நாடளாவிய ரீதியில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற முதன்மை விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். இன்று அங்கு நடந்த இந்த நிகழ்ச்சியில் முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதோடு மோடி வழங்கிய உரையில் அரசின் சாதனைகள் குறித்து குறிப்பிடப்பட்டிருந்தன. சிந்து நதி நீர் ஒப்பந்தம் தொடர்பாக இந்தியாவிற்கு பாகிஸ்தானிய பிரதமர் புதிய எச்சரிக்கையை விடுத்திருந்ததால் சுதந்திர தினத்தையொட்டி டெல்லியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றும் நிகழ்வுடன் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. இன்று காலை பிரதமர் மோடி செங்கோட்டைக்கு வந்ததும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படைகளின் தலைமை தளபதி NS ராஜசுப்ரமணிய ராணுவம் கடற்படை
விமானப்படை தலைமை தளபதிகள் ஆகியோர் அவரை வரவேற்ற பின்னர் நிகழ்வுகள் ஆரம்பமாகின. மோடி தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செய்தபோது 21 குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்பட்ட பின்னர் மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றினர். இந்த நிலையில் தமிழகத்தில் நடந்த நிகழ்வுகளின் புனித ஜோர்ஜ் கோட்டை முதல்வர் விஜய் முதன்முறையாக சுதந்திர தின நிகழ்வில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றியதோடு பல்வேறு விருதுகளையும் வழங்கினார். தலைநகர் சென்னையில் புனித ஜோர்ஜ் கோட்டை வளாகத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு வளையம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்வில் காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட்ட பின்னர் முதல்வர் விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இந்த நிகழ்வில் தகைசார் தமிழர் விருது, APJ அப்துல் கலாம் விருது உட்பட பல விருதுகளையும் முதல்வர் வழங்கினார். சுதந்திர தினம், குடியரசு தினம் ஆகிய கொண்டாட்டத்தின் போது ஆளும் கட்சி உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு மாநில ஆளுநர் சார்பில் தேநீர் விருந்து வழங்கும் வழக்கம் இருந்தாலும் தமிழக ஆளுநர் அர்லேக்கர் கேரளாவிற்கும் ஆளுநராக செயற்பட்டு வருவதால் இன்று அவர் கேரளா செல்கின்றார். எனவே தமிழகத்தில் அவரது தேநீர் விருந்து நடைபெறாது என்று ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவில் 7.7 டிக்டர் நிலநடுக்கம். இலங்கைக்கு சுனாமி அச்சுறுத்தல் இல்லை என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. யாழில் தொடரும் நீதியின் ஓலம் 2 போராட்டம். ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரை முன்னிட்டு நகர்வு. இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட ஷிரான் பாசிக் துபாயில் பெரும் கோடீஸ்வரராக இருந்ததாகவும் தகவல். சிறைச்சாலை அதிகாரிகளின் தகவல்களை ரகசியமாக திரட்டிய நபர் கைது. கோஸ்மாலியுடன் இணைந்து தீட்டிய சதி திட்டம் அம்பலம். கிழக்கில் 8 லட்சம் பெறுமதியான பாட நூல்கள் திரட்டு. பழைய காகித கடைக்கு விற்ற சாரதி உட்பட 2 கைது. இந்தியாவின் 80வது சுதந்திர தினம். தமிழக புனித ஜார்ஜ் கோட்டையில் முதன்முறையாக தேசிய கொடி ஏற்றி வைத்த விஜய். இத்துடன் IBC தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.